வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளை ஸ்டிச் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 2 டைப்பாக நம்ம பார்க்கலாம். ஹரிசாண்டல் ஒன்று, வெர்டிக்கல் ஒன்று. ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலியில் ஃபர்ன் ஸ்டிச்னு ஒன்று பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கிளாக. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீடியில் வெளியில் எடுத்துகிட்டு செகண்ட் டு தேர்ட் அப்படி இன்சர்ட் பண்ணுறப்போ த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒய் தான் நம்மளோட ஃப்ளை ஸ்டிச். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஒய் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளை ஸ்டிச். இதை நம்ம வேர்ட்டிக்கலாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் டு தேர்ட் அப்படி வரும்போது த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் வந்துடணும். ஓகே, அகைன் அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட். மொத்தமே இதில் 4 பாயிண்ட் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் டு தேர்டு வந்துட்டு த்ரெட்டை நீடில் கடியில் கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்ம வந்து வெர்டிக்கலாக போடுற மெத்தட். இப்போ ஹரிசாண்டலாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீடில் எடுங்க. செகண்ட் டு தேர்ட் போகும்போது த்ரெட்டை அடியில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ ஒய் ஃபார்மேட்க்கு கீழே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுருங்க. இப்போது நம்ம வந்து சைடில் எடுக்காமல் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல செகண்ட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எல்லா பாயிண்ட்ஸும் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே அந்த கண்டினியூ பண்ணுறது தான் சேம் மெத்தட். ஃபினிஷிங் பாயிண்ட் மட்டும் எங்கே எடுப்போம் அப்படின்னா, நம்ம செகண்ட் பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து தேர்டுக்கான ஸ்டார்ட் எடுப்போம். ஓகே, செகண்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி போடுறது வந்து நம்ம ஹரிசாண்டலாக போடுவோம். யூஸ்வலாக பார்டர்ஸ்க்கு தான் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து தான் நம்ம பார்க்குறது விப்டு ஃப்ளை ஸ்டிச். நம்ம விப்டு பற்றி ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம். ரன்னிங்கில், பேக்கில், ஸ்ட்ரைட்டில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதே மெத்தட் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே பொசிஷனில் அதாவது ஒரே டைரெக்ஷனில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறது நமக்கு விப்டு. ஸோ நமக்கு அந்த கீழே அந்த ஒய் ஃபார்மேட்க்கு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரே டைரெக்ஷனில் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு வரும். அதாவது சுற்றிட்டே வரும். ஓகே, இதுதான் நமக்கு வந்து விப்டு ஸ்டிச்சு. இதுவுமே நம்ம பார்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் கலர் கொடுக்குற மாதிரி பார்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கிற ரன்னிங் ஸ்டிச் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கூட தெளிவாக புரியும். ஓகே, அடுத்ததாக க்ளோஸ்டு ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு செகண்ட் டு தேர்ட் கொண்டு வரணும். ஓகே, இப்போ கீழே ஒய் இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பார்த்த அதே மாதிரி வெர்டிக்கல் ஃப்ளை ஸ்டிச் தான், ஆனால் கொஞ்சம் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து தூரமாக போடாமல் நெருக்கமாக ஒரு லீஃப்க்கு டிசைன் பண்ணுற மாதிரி போடணும். ஓகே, அந்த ஒய்ங்கிற இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நெருக்கமாக தெரியும். லீஃப் டிசைன்ஸ்க்குலாம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் பக்கமாக போட்டுகிட்டே வரணும். மேலே எடுக்கிற பாயிண்ட்டுமே வந்து ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி பேட்டர்ன் வந்து ஒன்றே தான். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் ஃபார்மேட்டில் வரும். இது க்ளோஸ்டு. அடுத்ததான் ட்விஸ்டட் ஃப்ளை ஸ்டிச். நார்மலான ஃப்ளை ஸ்டிச்சே தான், ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் டு தேர்டு வரும்போது த்ரெட்டை நீடில் கடியில் கொண்டு போகக்கூடாது. மேலே வச்சுக்கணும். இப்போது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லூப் தனியாக வரும், த்ரெட்டு தனியாக வரும். அப்போ நீடில் அந்த லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ணணும். ஓகே, நார்மலாக வந்து த்ரெட்டு அடியில் கொண்டு போவோம், இதில் கொண்டு போக மாட்டோம். நீடில் வந்து லூப்புக்குள்ளே போடுவோம். அடுத்ததான் ப்ளைட்டட் ஃப்ளை ஸ்டிச். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹரிசாண்டல் ஃப்ளை ஸ்டிச் மாடலே தான். ஒன்றோடு ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். ஸோ சேம் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃப்ளை ஸ்டிச் போடுற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் டு தேர்டு நீடில் த்ரெட்டு நீடில் கடியில். அடுத்ததான் இப்போ அதை நம்ம இந்த ஃபினிஷிங் செகண்ட் பாயிண்ட்லேருந்து எடுப்போம் இல்லையா ஹரிசாண்டலுக்கு, அப்படி எடுக்காமல் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி, அதாவது அந்த வி அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி எடுக்கணும். ஆனால் ஃபார்மேஷன் அதே தான். நம்ம அந்த பாயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் அந்த வீக்குள்ளே வர மாதிரி எடுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில்.
ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்ததாக crossed fly stitch. இதுக்கும் அதே மாதிரி தான், பட் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா மேலேருந்து போடுற மாதிரி போடணும். சேம் தான், சேம் ஃப்ளை ஸ்டிச் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதாவது நம்ம மிரர் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அது அப்படியே மிரராக போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளை ஸ்டிச்சோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஹரிசாண்டல் ஃப்ளை ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படி நம்ம மிரர் இமேஜ் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 3rd லைன்லேருந்து வரும்போது டவுன்லேருந்து அப் மேலே போகிற மாதிரி. ஓகே, செகண்ட் பாயிண்ட், 3rd 4th பாயிண்ட் வந்து அந்த நான் சென்டரில் இருக்கு இல்லையா அந்த குட்டி ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு அது மேலேயே வரணும். மேலே போட்ட அதே மாடல் கீழே அப்படியே டவுனில் போடுறோம். அந்த 2க்கும் ஒய்யாக அந்த குட்டி ஸ்ட்ரைட் போடுறது வந்து 2ம் ஒரே இடத்துல ஒன்று மேலே ஒன்று கனெக்ட் ஆகணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸ் ஷேப்பில் சென்டரில் நாட் வரணும். அதாவது 4 லெக்டு நாட் பார்த்துருப்போம், அதே மாதிரி வரணும். அதே மாதிரி தான். ஸோ டவுன்லேருந்து மேலே போகணும். அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் ஒன்று மேலே ஒன்று வரணும். மேலேருந்து நீங்கள் போட்டதோடையும் கீழேருந்து வரதும் ஒன்று மேலே ஒன்று வரணும். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம பார்டர் லைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ளை ஸ்டிச் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வேவ் ஸ்டிச். வேவ் ஸ்டிச் வந்து சேம் ஃப்ளை ஸ்டிச் மாடலே தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மேலேருந்து வர மாதிரி போட்டுக்கணும். அதாவது இந்த ஒய் ஷேப் வந்து தலைகீழாக. ஓகே, மேலே வந்து சின்னதாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், பெருசாக வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. அது அந்த ஃபினிஷிங் லைன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை, எடுத்தாலும் தப்பில்லை, நம்மளோட டிசைன் ஃபார்மேஷன் தான். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப கேப் வேண்டாம். நான் ஏன்னா நீங்கள் வீடியோ எண்டில் நான் ரொம்ப கேப் விட்டு போட்டு காட்டியிருப்பேன். இந்தளவுக்கு கேப் விட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், நான் இந்த 4th பாயிண்ட் வந்து ரொம்ப கேப் விட்டு காட்டியிருக்கேன்ல, அது எப்படி வருதுன்னு. இப்போ அடுத்த லைன் போடும்போது நீங்கள் அடுத்த லைனில் நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி வி போட்டுக்கோங்க. இப்போ டவுன்வர்ட்ஸ் வி போட்டாச்சா, அடுத்து திரும்பவும் இது பக்கத்துலேருந்து நீடில் எடுத்து இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி வி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி கேப் விடுறப்போ உங்களுக்கு அந்த வி ஃபார்மேட்லேயே வரல, பா ஃபார்மேட்டில் வந்திருக்கு, தெரியுதா? ஸோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் கேப் விட்டு போடும்போது ஒரு சின்ன கேப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக போட வேண்டாம். அடுத்ததான் ஆங்கிலேட் ஸ்டிச். இதுக்கு ஃபஸ்ட்டு சேம் புள்ளி வச்ச மாதிரி 3 புள்ளி, சந்து புள்ளி 2, 1 வரைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு செகண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 3rd வழியாக வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்லைட்லி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குல்லையே அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு அகைன் செகண்ட் பாயிண்ட்லேருந்து 4th பாயிண்ட்க்கு நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த பாயிண்டில் வெளியில் வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆங்கிலேட் ஸ்டிச். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.